கிட்டத்தட்ட பாருங்க, உணவு கிடையாது, சரியான மருத்துவ வசதி கிடையாது. அவங்க எந்த நேரத்தில் அவங்க அகதிகளாக அகதி முகாமில் இருக்கிற இடங்கள்லயே குண்டுகள் போடக்கூடிய நிலைமை தான் இருக்குது. பாதுகாப்பான இடம் அப்படின்னு காசால ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த போராட்டத்தை, அந்த நிலத்தை தங்களுடைய நிலமா பார்க்குறாங்க. இப்போ நீங்க சொன்னதுல இன்னொரு டாக்டர் சொல்லியிருப்பாரு, ஒரு இன்டர்வியூல வந்து கேட்டிருப்பாங்க, டாக்டர் நீங்க வந்து கிளம்பி உங்க குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்லுவாரு, நான் 14 வருஷம் படிச்சிருக்கேன். 14 வருஷம் படித்தது அப்படின்றது என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்காக தான் நான் 14 வருஷம் மருத்துவம் படித்தேனா? என்னுடைய நோயாளிகளை யார் பார்ப்பா? இந்த இடத்துல யார் வந்து மருத்துவம் செய்வார்? அப்போ நான் தான் இங்கே இருக்கணும். இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருப்பார், நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, என்னை தவிர வேறு யாரால் இந்த இடத்துல இருந்து வேலை செய்ய முடியும் அப்படின்றப்ப இந்த மக்கள் மீதும் அந்த நிலத்தின் மீதும் அந்த போராட்டம் மீதும் அந்த மக்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு பற்று இருக்குது. அதுதான் அந்த ஒரு போராட்டத்தினுடைய ஒரு பெரிய வீச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த தொகுப்பு கொண்டு வந்ததில் இன்னொரு இது என்னென்னா, ஒரு பக்கம் இந்த மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு பெரிய கொடூரத்தை நம்ம காட்டுறோம். அதே நேரத்தில் இந்த மக்களுடைய அந்த போராட்ட குணம் கடைசி வரை காசாவில் இருக்க வேணும், நாம் இந்த போராட்டத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை, இது ஒட்டுமொத்த தன்மை இல்லைனாலும் அந்த மக்களுடைய அந்த ஒரு போராட்ட தன்மை இருக்குல்ல, போராட்ட குணம் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து வெளியே கொண்டு வரணுன்றது இந்த மருத்துவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு.